கலர் மீன்களின் பிரபல போட்டி நீர்க்கோட்டையில் இருக்கும் அழகான நீர்நிலையில் வருடந்தோறும் நடக்கும் கலர் மீன்கள் போட்டி மிக பிரபலம். பல்வேறு இனங்கள் மற்றும் வண்ணங்களிலான மீன்கள் இதில் பங்கேற்கின்றன. அவர்களின் வேகம், திறமை மற்றும் அழகை அடிப்படையாகக் கொண்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. போட்டிக்கான அறிவிப்பு மீன் உலகின் அரசராக கருதப்படும் பெரிய பவழ திலாபியா மீன் இந்த ஆண்டு போட்டியை ஏற்பாடு செய்தார். நம்மில் சிறந்தவர் யார் என்ற கேள்விக்கு பதில் காண மீன்கள் அனைவரும் பெரும் ஆர்வத்துடன் தயாரானார்கள். பங்கேற்கும் மீன்கள் இந்த வருடம் போட்டியில் கலந்து கொண்டவர்கள்: 1. பசுமை பேட்டா, நீல பச்சை கலந்த மேம்பட்ட தோற்றம் கொண்ட மீன். 2. செந்நிற கோயல் கார்ப், சிவப்பு மற்றும் பொன்னிற கோடுகளுடன் பிரகாசிக்கும் அழகு மீன். 3. நீல மாக்டஸ், மெழுகு போல மின்னும் நீல நிற மீன். 4. பளபளப்பான கோல்டு ஃபிஷ், தங்கம் போல ஒளிரும் சிறிய மீன். 5. முத்து கத்தான், வெள்ளை முத்து போன்ற உடல் கொண்ட மென்மையான மீன். போட்டி தொடங்கியது. போட்டியில் 3 கட்டங்கள் இருந்தன. கட்டம் 1. வேகப் போட்டி மீன்கள் நீரில் மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்றனர். நீல மாக்டஸ் தனது மெழுகு போல் ஒளிரும் தோற்றத்துடன் முன்னிலை பெற்றான். ஆனால் பசுமை பேட்டா மிகவும் சுறுசுறுப்பாக நீந்தி திடீரென முன்னுக்கு வந்தான். கட்டம் 2. அழகுப் போட்டி. இந்த கட்டத்தில் மீன்கள் தங்கள் வண்ணம், உடல் வடிவம் மற்றும் நீந்தும் சாயலில் கலர் ப்ரொஜெக்ஷன் கொடுக்க வேண்டும். செந்நிற கோயல் கார்ப் மற்றும் பளபளப்பான கோல்டு ஃபிஷ், இவர்கள் இருவரும் பார்வையாளர்களை கவர்ந்தனர். அவர்களின் பிரகாசிக்கும் வண்ணங்கள் நீரில் ஒளிர்ந்தன. கட்டம் 3. புத்திசாலித்தனம். இது போட்டியின் மிக முக்கியமான கட்டம். நீரில் தடைகள் வைக்கப்பட்டிருந்தன. எந்த மீன் புத்திசாலித்தனமாக தப்பித்துப் போய்விடுகிறாரோ அவர் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார். முத்து கத்தான் மிக மென்மையானவன். ஆனால் அவன் மிகவும் சாமர்த்தியமாக நீந்தி பெரிய தடைகளை சமாளித்தான். பசுமை பேட்டாவும் மிக நேர்த்தியாக நுழைந்து இறுதி வரை வந்தான். வெற்றி யாருக்கு? முடிவில் பசுமை பேட்டா சிறந்த வேகம், அழகு மற்றும் புத்திசாலித்தனத்துடன் இந்த ஆண்டின் கலர் மீன் சாம்பியன் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டான். போட்டிக்குப் பின் எல்லா மீன்களும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற பசுமை பேட்டா மற்ற மீன்களுடன் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டான். எல்லோரும் சிறப்பாக விளையாடினீர்கள், இந்த போட்டி நம்மை ஒருங்கிணைக்கிறது என்று கூறி நட்பை உறுதி செய்தான். இந்த வருடத்தின் கலர் மீன்கள் போட்டி இனிதே முடிவடைந்தது. ஆனால் மீண்டும் அடுத்த வருடம் இது இன்னும் பரபரப்பாக நடைபெறப் போகிறது.